இன்னைக்கு இந்த வீடியோல ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற ஐபிஓ ஸ்ரீ பாலாஜி வால்வ் காம்போனன்ட்ஸ் லிமிடெட் ஐபிஓ. இந்த கம்பெனி நவம்பர் 2011 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாலாஜி வால்வ் காம்போனன்ட்ஸ் லிமிடெட் இவங்க என்ன காம்போனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா பால்ஸ், ஸ்பிண்டல்ஸ், வால்வ் பாடிஸ், போர்ட்ஸ், ஹவுசிங் ரிங்ஸ், ஷாஃப்ட்ஸ், ஹூட்ஸ், இந்த காம்போனன்ட்ஸ்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது போக பால் வால்வ்ஸ், பட்டர்ஃப்ளை வால்வ்ஸ், கண்ட்ரோல் வால்வ்ஸ், கேட் வால்வ் அண்ட் செக் வேல்யூஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியஸ் டைப்ஸ்லயும் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பூனே அண்ட் மகாராஷ்டிரால 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. இந்த பிளான்ஸ் மெஷினரி அண்ட் ஃபெசிலிட்டி ஃபோர்ஜிங்கையும் கொண்டிருக்காங்க. அது போக ஹீட்டிங் அண்ட் மெஷினரி மெட்டீரியல்ஸையும் இவங்க கொண்டிருக்காங்க. மெஷினிங் ஸ்ட்ரீம்ஸ்ல இந்த கம்பெனி 30 வருஷத்துக்கும் மேலான எக்ஸ்பீரியன்ஸை கொண்டிருக்காங்க. 95% ஆன் டைம் டெலிவரி, அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி கஸ்டம் ப்ராடக்ட்ஸையும் இவங்க கொண்டிருக்காங்க. அது போக ISO 9001:2015 சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. இந்த நிறுவனம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வழங்குறாங்க. இந்த கம்பெனி இந்தியா முழுவதும் ஒரு பெரிய கஸ்டமர் பேசஸ் கொண்டிருக்காங்க. அடிஷ்னலா இந்த நிறுவனம் துபாய், ஜெர்மனி, சிங்கப்பூர், தைவான், இத்தாலி, சவுத் ஆப்பிரிக்கா, US அண்ட் UK இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லொகேஷன்லயும் இவங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூன் 30, 2023 நிலவரப்படி இந்த கம்பெனில 168 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஜியோகிராபிக்கல் ஸ்ப்ரெட் ஆஃப் தி கம்பெனி நம்ம பார்த்தோம்னா இவங்களோட எக்ஸ்போர்ட் ரெவென்யூ 2022 விட 2023 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ பார்த்தோம்னா 39.03 இதுல கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட PE ரேஷியோ பார்த்தோம்னா 11.86 கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஷேர் அண்டர் பிரைஸ்டா தான் இருக்கு. இந்தியா வால்வ் காம்போனன்ட்ஸோட growth CAGR படி 5.65% 2028 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னா 2022 விட 2023 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேட் மார்ஜின் அண்ட் EPS இது ரெண்டுமே 2022 விட 2023 அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ பார்த்தோன்னா 1.29 கொடுத்துருக்காங்க. ROC இவங்களோடது 26% சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்க்கும்போது இந்த கம்பெனி மெஷின் அண்ட் பிளான்ட்ல தான் 64% அவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஜிங் பிளான்ட்ல பார்க்கும்போது 2022 விட 2023 61% தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெஸ்டிங்ல இந்த கம்பெனி அரௌண்ட் 7% கொடுத்திருக்காங்க. வெயிட்டேஜ் ஆஃப் கஸ்டமர் ரெவென்யூ பார்க்கும்போது இவங்க 43% கொடுத்திருக்காங்க. சப்ளையர் வெயிட்டேஜ்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி 50% சொல்லியிருக்காங்க. டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் பார்க்கும்போது கிரெடிட்டார் டர்ன் ஓவர்ல இவங்க 2022 111 நாள்ல டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. பட் 2023 88 நாள்லயே இவங்க டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. டெப்டார் டர்ன் ஓவர் பார்க்கும்போது 2022 139 நாள் எடுத்திருக்காங்க. பட் 2023 105 நாள்ல இவங்க டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. பாலாஜி வால்வ் காம்போனன்ட்ஸ் இப்ப இந்த கம்பெனியோட IPO ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டிங் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி இவங்க 100% சொல்லி கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் 73.53% இவங்க கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கம்பெனியோட லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீட்டைல் ட்ரேடரா இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு லாட் அப்படிங்கிறது 1200 ஷேர்ஸ். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பார்த்தோம்னா 1,20,000 நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட IPO பார்த்தோம்னா ஓப்பனிங் டேட்டா இந்த கம்பெனி December 27 கொடுத்திருக்காங்க. க்ளோசிங் டேட்டா December 29. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 10 rupees per ஷேர். பிரைசிங் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 95 to 100 rupees per ஷேர். லாட் சைஸ் 1200 ஷேர்ஸா சொல்லியிருக்காங்க.
டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 21.60 crore கொடுத்திருக்காங்க. லிஸ்டிங் அட் SME அண்ட் DSE. பாலாஜி வால்வ் காம்போனன்ட்ஸ். இப்ப இந்த கம்பெனியோட IPO டைம்லைன் பார்த்தோம்னா ஓப்பனிங் டேட் December 27, க்ளோசிங் டேட்டா December 29 சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆகிற டேட் January 1, 2024. ரீஃபண்ட் பார்த்தோம்னா January 2, 2024 கொடுத்திருக்காங்க. இந்த ஷேர்ஸ் இந்த டிமேட்ல ஆட் ஆகிற டேட் பார்த்தோம்னா January 2, 2024. லிஸ்ட் ஆகிற டேட் January 3, 2024. ஸோ இந்த ஃபியூச்சர்ல இந்த செக்டார் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக டெவலப் ஆகிட்டும் இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.